இப்போ விஜய் சார் பொலிட்டிக்கலா இருக்கட்டும், அஜித் சார் வந்து தன்னுடைய ரேசிங் கரியரா இருக்கட்டும், ரஜினி சார் அண்ட் கமல் சார் அவங்க அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஜோன்ல போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்த கட்டம் இவங்க 3 பேருக்கான அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் இட்ஸ் கோனா பி ஹெவி இல்லையாங்க? இல்ல இது நான் காம்படிஷனா பார்க்குறத விட, இப்போ என்னன்னா, இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு நெல்சன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரஜினி சார் கூட படம் பண்றாங்க 2 பேருமே பேக் டூ பேக். இந்த மாரி ஒரு டாப் டைரக்டர்ஸ் வந்து அன்பார்ச்சுனேட்லி இப்போ தமிழ் சினிமால இருக்க மார்க்கெட் பார்க்கும்போது, ஒன்ஸ் விஜய் இஸ் கோயிங் டூ ரிட்டயர், ரஜினி சார் அவருக்குமே ஒரு 73 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ நம்ம பிராக்டிகலா பார்க்கும்போது எல்லா படமுமே அவர் பண்ண முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் தவிர்த்துடலாம். இப்போ கமல் சாருமே ஒரு மாரி ஏஜ் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அவருக்குமே எவ்வளோ ஃபிலிம்ஸ் அவர் பண்ணுவாருன்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி டாப் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நம்ம நம்ம இருக்க ஆக்டர்ஸ் கூட யார் கூட ஒர்க் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கான மார்க்கெட் இல்ல. தே வாண்ட் டூ மேக் ஃபிலிம்ஸ் அட் ஒரு 300 க்ரோர்ஸ், 400 க்ரோர்ஸ் பண்றாங்க. பட் அவங்களுக்கான மார்க்கெட் வந்து இங்க இருக்கிற ஆக்டர்ஸ் கிட்ட இல்ல. இவங்கள தவிர்த்துட்டீங்கன்னா. எல்லாருமே நம்ம சொன்ன மாரி ரிட்டயர்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல, இந்த ஆக்டர்ஸ் பி இட் சிவகார்த்திகேயன், பி இட் தனுஷ், பி இட் விஜய் சேதுபதி, இவங்கலாம் தங்களோட மார்க்கெட்ட குரோ பண்றப்ப, இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்க படம் பண்றதுக்கு இருக்கும். இப்ப நம்ம பார்க்கும்போது லோகேஷ் வந்து பிரபாஸ் கூட படம் பண்ற மாதிரி இருக்கு. நெல்சன் வந்து ஒரு என்டிஆர் கூட படம் பண்ற மாரி இருக்கு. இல்லன்னா ஹிந்தி போக வேண்டியது. அட்லி மாரி டைரக்டர்ஸ் வந்து ஹிந்தி போறாங்க. ஸோ இங்க அவங்களுக்கான ஆக்டர்ஸ் இல்ல. ஸோ அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன்.